காத்து வர வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும். அது மாதிரியான ஒரு அம்சங்கள் எல்லாம் இருந்தா தான் தலைநகரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துல இந்த மன்சூர் தான் பகதாதுங்கிற ஊரை உருவாக்குறார். இந்த மன்சூர்ங்கிற ஆள் தான் செய்யறாரு, தன்னுடைய ஆட்சியுடைய தலைநகரமா அங்கே கோட்டை அமைத்து, அங்கே கொத்தளம் அமைத்து, அங்க ஒரு அழகான ஊரை உருவாக்கி, அழகான விதிமுறைகள் எல்லாம் போட்டு என்ன செய்யறாரு. அந்த காலத்து முதல்ல இந்த பிரெஞ்சுக்காரனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பிரெஞ்சுக்காரன் என்ன செய்வான், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரோட்டை போட்டு விடுவான். வீடு ரெண்டாவது தான் கட்டணும், ஃபர்ஸ்ட் சாலைகளை அமைச்சுக்கிட்டு தான் சாலைக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யணும், அப்புறம் கட்டடங்களை கட்டணும் அவனுடைய பாலிசின்னு சொல்லுவாங்க. அவனுக்கெல்லாம் முந்தி இந்த பாலிசியை உண்டாக்குனவர் யாரு, இவர் மன்சூர் உண்டாக்குறார். மன்சூருடைய அவருடைய மார்க்க அடிப்படையில் அவர் மகா கெட்டவராக இருந்தாலும் ஒரு தலைநகரத்தை நல்லா உருவாக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த பகதாதுங்கிற நகரத்தை உருவாக்குகிறார். இந்த உருவாக்கும் பொழுது அப்ப அந்த கூஃபாவுல, அது வரைக்கும் கூஃபா தான் தலைநகரா இருக்கு. இந்த பகதாதுங்கிறத உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈராக்கின் தலைநகரம் கூஃபா. அது உருவான பிறகுதான் அப்புறம் பகதாது உண்டான பிறகு பகதாது தலைநகரமா மாறுது. அப்ப கூஃபாவுல இருக்கும் பொழுது அங்கதான் அபு ஹனீஃபா இமாம் சொல்றமா இல்லையா, அவர் அங்க இருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, மன்சூரே நீ நம்ம கவர்மெண்ட்ல நீ தான் நீதிபதியா இருக்கணும் அப்படின்னு அவரை ஒரு மார்க் அறிஞர் பேர் வாங்கி இருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் நீதிபதியாக இருக்குமாறு அவரை வற்புறுத்துகிறார். அவர் நீதிபதியாக இருக்க நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். மறுத்தவங்க என்ன செய்யறாருன்னு கேட்டா, சரி நீதிபதியா இருக்க வேணாம், ஆனா என்னுடைய அரசாங்கத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும், நீ ஒரு உன்னாலான பங்கை செலுத்த வேண்டும் சொல்லி இந்த பகதாதை உருவாக்குற வேலையை இவற்று தான் கொடுக்கிறார். பகதாதுங்கிற நகரத்தை உருவாக்குன ஆர்டர் பண்ண ஒரு மன்சூர், அதுக்குரிய வேலை வாய்ப்புகள், அதுக்குரிய ஆட்களை சேர்க்கிறது, செங்கல் தயாரிக்கிறது, அதுக்குரிய செலவினங்களை பார்த்துக்கிறது, இந்த நிர்வாகம் எல்லாம் யாரு, அபு ஹனீஃபா இமாம்னு சொல்றோமே அவர் தான் இந்த பகதாதுங்கிற நகரத்தை செய்யறாரு, உருவாக்குறார். அந்த மாதிரி அபு ஹனீஃபா இமாமுடைய பொறுப்புல அது விடப்பட்டு செங்கல் தயாரிப்பது, ஆட்களை கூலிக்கு அமர்த்துவது, அதுக்குரிய வரவு செலவுகளை பார்த்துக் கொள்வது எல்லாம் அவர் திட்டம் போட்டு கொடுப்பாரு. காசு வச்சு செலவழிச்சு வேலை வாங்குறது இவர்கிட்ட தான் சம்பளம் வாங்கிக்கணும் என்கிற அளவுல அவர் அந்த பொறுப்பை கொடுத்தவொடனே அவரு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை என்ன செய்யறார். ஆனால் அது செய்யும் பொழுதே நமக்கு சில நெருடல்கள்லாம் வருது. அபு ஹனீஃபா மாதிரி ஒரு பெரிய இமாம் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்றாரு அவர். அவ்வளவையும் இவர் தான் செய்யறார். அந்த பொறுப்பை விட்டு ஒப்படைச்சதுனால பிரம்மாண்டமான கோட்டை கொத்தளம்னு அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு அற்புதமான முறையில கோட்டை, அதுல அலங்காரம், அதுல வேலைப்பாடுகள் என்ன, அது என்ன, இது என்ன, என்னென்னவோ அதெல்லாம் பல அழிக்கப்பட்டு விட்டது. அந்த புராதன பாகதாதுடைய சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னென்னமோ அதிசயங்கள் எல்லாம், உலக அதிசயங்களும் அங்கதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஒரு கோடானு ரூபாய்களை கொண்டு கொட்டி அந்த நகரத்தை நிர்மாணிக்கிறாரு. நிர்மாணிக்கிறதனுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கிறது, அபு ஹனீஃபா அவர்களுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டு அவர் செய்கிறார். அதே மாதிரி வீதிகள் எல்லாம் 40 முழம் அகலத்துக்கு இருக்கணும், சாலைகள் அந்த ரோட்லாம் எப்படி இருக்குன்னு உத்தரவு போடுறாரு. 40 முழம்னு சொன்னா 60 அடி. அந்த காலத்துல இப்பதான் லாரிகள் எல்லாம் போறதுக்கு நம்ம அதிகம் நினைக்கிறோம். அந்த காலத்துல உள்ள மாட்டு வண்டி, குதிரை வண்டி போறதுக்கு 60ங்கிறது ஒரு பறக்கத்தான ஒரு 6 வண்டி ஒன்னா போலவே நல்ல விசாலமான ஒரு அகலம். அந்த மாதிரியான ஒரு அகலத்துல தான் சாலைகள், வீதிகள் இருக்கணும், ரோடுனா இப்படி குறுகலா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நல்ல அழகான முறையில திட்டம் போட்டு அவர் பண்ணுகிறார். இதுல அவங்க சொல்றாங்க, இந்த கணக்கு 49 லட்சம் திர்ஹம் இந்த மக்கள் குடியிருப்புகளை நீக்கிவிட்டு இவருடைய அரண்மனை, கோட்டை, அவர் அரசு துறைக்கு செலவழிச்சது மாத்திரம். அரசு கோட்டை கட்டுவாங்க, அதுக்கு அந்த பள்ளிவாசல் ஒன்று கட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவதற்கு மட்டும் 49 லட்சம் திர்ஹம் செலவழிச்சிருக்கிறாங்க. இத ஹத்தீபுல் பகதாதிங்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, 49 லட்சம் திர்ஹம் தான் நம்ம எப்படி மதிப்பு போடுறது. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த காலத்தில் ஒரு ஆட்டினுடைய விலை ஒரு திர்ஹம், நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. அதை நம்ம கணக்கு பண்றதுக்காக வேண்டி பண்டமாற்று முறையில நம்ம எந்த ரூபாயை கொண்டு கணக்கு பண்றது தெரியுமில, 49 லட்சம் திர்ஹத்தை செலவு பண்ணி அந்த கோட்டை கொத்தளத்தை எல்லாம் உருவாக்குறாரு. ஒரு திர்ஹம்னா என்ன, நீங்க 4 நாள் நினைச்சுக்க கூடாது, நம்ம ஒரு கார்வான் நினைச்சிட்டு இருக்கோம். திர்ஹம்னா ஒரு திர்ஹத்திற்கு தான் அந்த பாகதாதில் அன்றைய தினத்தில் ஒரு ஆடு, நல்ல கொழுத்த ஆடு வாங்கலாம். குர்பானி கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு ஒரு திர்ஹம். அப்ப ஒரு ஆடு இன்னைக்கு என்ன விலை, ஒரு 5000 ரூபாய் இருக்குமா? 49 லட்சம் இன்ட்டு 5000 எங்க வச்சு பாருங்க. 49 லட்சம் இன்ட்டு 5000 எவ்வளவு ரூபா, அது பெருக்கிட்டு வரலனா
நீங்க பெருக்கி பார்த்துக்கிறீங்க. அப்ப அவ்வளவு பெரிய பணத்தை கொட்டி ஆடம்பரமாக என்ன செய்யறாரு, இது இந்த பாக்தாதுங்கிற ஊரை மன்சூர்ங்கிற உருவாக்குறாரு. இந்த பாக்தாது உருவாக்கப்பட்டு 144 ஆரம்பித்த வேலை 147 வரைக்கும் 3 ஆண்டுகள் இந்த வேலை, இந்த பாக்தாதுங்கிற நகரம் உருவாகிற வேலை 3 ஆண்டுகள் இருந்திருக்குது, உருவாகி முடிஞ்சிருக்கிறது. இவ்வளவு பணத்தை கொட்டி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு பாக்தாதுடைய வயசு இந்த 147 கழிச்சுக்கிறவங்க ஹிஜ்ரில இருந்து ஹிஜ்ரி ஆண்டு பேத்துனு பாத்துக்கிறங்க. அதுல -147 கழிச்சிட்டீங்கன்னா பகதாது என்னைக்கு உருவானுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப பகதாதுங்கிற அந்த ஊரை அவர் தான் உருவாக்குகிறார். அதே மாதிரி இவருடைய ஆட்சி முறையை தெரிஞ்சு கொள்வதற்கு பார்த்தோம்னு சொன்னா பள்ளிவாசல் ஒன்று கட்டிட்டாரா, பெருமாட்டம் அவ்வளவு அற்புதமான ஒரு முறையில கோட்டைய பக்கத்துல பள்ளிவாசல கட்டுறாரு. கட்டிட்டு அவருக்கு பாருங்க எந்த ஜாகிலியத்திலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலம் மக்களை விடுவித்தானோ அந்த அறியாமை அவர் சேர்ந்து போகல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் வந்தவர் என்று சொல்லக்கூடிய இவர்கிட்ட மன்சூர் என்ன செய்யல, அந்த நோய் இருந்திருக்குது. என்ன நோய்? எல்லாரும் சமம் இல்லைங்கிற நோய். பள்ளிவாசல் நம்ம கட்டின பள்ளிவாசல் நம்மளோட எல்லாரும் நிக்கிறாங்களே, மன்னர் குடும்பத்தோட சேர்ந்து மற்றவங்க எல்லாம் நிக்கிறதுங்கிறது அது எப்படி ஒத்துக்கிற முடியும் அப்படின்னு அதுல அருவருப்பு அடைகிறார். அதுக்காக என்ன பண்றாரு தெரியுமா, இன்னொரு பொதுமக்களுக்கு தனி பள்ளிவாசல கட்டுங்கிறார். இது மன்னர் குடும்பத்துக்கு உள்ள பள்ளிவாசல், மன்னர் குடும்பத்துக்கு இல்லாதவங்க அதுக்கு போ. எவ்வளவு அழகான சமத்துவத்தை உண்டாக்குனா நம்ம கூட செய்வோமா? இவங்க எல்லாம் ஒரு இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள் என்று அப்பாசிய ஆட்சிகள் எப்படி தெரியுமா, உமையா ஆட்சி எப்படி தெரியுமா என்று நம்ம என்ன செய்யணும், பீற்றிக் கொள்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட பீற்றிக் கொள்வதற்குரிய நல்ல பாரம்பரியம் அந்த 4 கலீஃபாக்களோடு முடிந்து விட்டது. வேணா முஆவியாவையும் சேர்த்துக் கொள்ளலாம், இவங்களோட ஒரு அளவுக்கு பீற்றிக் கொள்ளலாம், பெருமை அடித்துக் கொள்ளலாம்ங்கிற ரொம்ப பெருமை அடித்துக் கொள்வதாக இருந்தால் அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு 2 பேருடைய ஆட்சியோடு நம்ம பெருமை அடிக்கக்கூடிய ஆட்சி முறையாக நடக்கவில்லை. இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய முறையில் தான், குழி தோண்டி புதைக்கிற விதத்தில் தான் இவங்களுடைய நடைமுறைகள் இருந்தது. அப்ப எல்லாரையும் சமமா நிப்பாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்துல இன்னைக்கு நம்ம அறியாமை காலத்துல இந்தியாவில் நம்ம கடைபிடிச்சோமே, ஜாகிர் ஹுசைனி பஹ்ருதீன் அலி அகமது ஜனாதிபதியா இருக்கக்கூடிய நேரத்தில் டெல்லி ஜும்மா மசூதியில லேட்டா வந்தா கடைசி வரிசையில் 2 பேர் தான் கொடுத்துட்டு போனாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெளிவு கூட மார்க்கத்தை கடைபிடிக்க பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஜனாதிபதி இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் வந்தோம் என்று சொல்லக்கூடிய அகல பைத்துகள் நாங்கள் என்று பெருமையடிக்கக்கூடிய இவர்கள்ட்ட காணப்படலைங்கிறத நம்ம ஒரு வருத்தத்தோடு அதையும் என்ன செய்யணும், சுட்டி காட்டப்பட வேண்டும். அதோட என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கிறார், திருப்தி அடையில அவருக்கு. இது என்னப்பா அரண்மனை கட்டிருக்கீங்க, இதெல்லாம் இது அரண்மனையான்னு சொல்லிட்டு வேற ஒரு அரண்மனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா கஸ்ருல் ஹுல்துன்னு சொல்லி ஒரு பெயர் வச்சு, ஹுல்துனா என்ன, இந்த ஹாலிதீன்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தம், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாளிகை. இந்த மாளிகை எப்படி இருக்கணும்னு கேட்டா என்றென்றும் நிலைத்திருக்கணும், அதுக்கு வச்சாரா நான் நிலைச்சிருக்க போறேங்கிறதுக்கு வச்சாரான்னு தெரியல, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாளிகைன்னு ஒண்ணு கட்டு அப்படின்னு மாளிகையை கட்டுறாரு. அது கட்டி முடியுது, ஆள் போயிட்டார். இவர் என்று நினைத்திருக்கல, இவர் உள்ள போகல, அது கட்டி முடியுது, இவர் நினைச்சிட்டார் உள்ள போகாமலேயே ஆள் மண்டையை போட்டாருங்கிறத பார்க்கணும். இதுல இந்த நேரத்தில் இந்த மன்சூருடைய ஆட்சி அப்படி நிக்கட்டும். இந்த மன்சூருடைய ஆட்சி காலத்துல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வாழ்றாங்க. அவங்க ஹிஜ்ரி 80 பிறந்தாங்க என்பது நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். சின்ன புள்ள 80 100 வரைக்கும் பெருசா உமையாக்கள் ஆட்சியில் அவர் இருந்தா கூட அதுல என்ன செஞ்சிருக்க முடியும், சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியுமே தவிர ஒரு மார்க் அறிஞராகவோ விற்பனராகவோ எல்லாம் இருக்கல. 100க்கு பிறகு அப்பாசியாக்களுடைய ஆட்சி வந்த பிறகுதான் ஒரு விவரம் தெரிஞ்சவராக, மக்கள்கிட்ட ஒரு மார்க்க கல்வியை கற்றவராக, கற்றுக் கொடுக்கிறவராக எல்லாம் வெளியே உலகத்துக்கு வந்திருக்க முடியும். அப்ப ஹிஜ்ரி 80 பிறந்த அபு ஹனீஃபா அவர்கள் ஹிஜ்ரி 150 என்ன செய்யறாங்க, மரணிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு 36 47 எல்லாம் அவர் தான் இருக்கிறார். இந்த 47 கட்டி முடிச்சு ஒரு 3 வருஷம் நினைஞ்சிட்டாரு, அவரு பகதாதை உருவாக்கி முடிச்சுட்டு மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன். அப்ப இந்த அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் அங்க வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு போற்றத்தக்க ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர் போலவும் அரசாங்கத்துக்கு வேண்டியவர் போலவும் என்ன செஞ்சாரு, ஒரு கட்டத்தில் இருந்தார். அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது ஒரு நேரத்தில் என்ன செய்யறாருன்னா இவரு பையத்து செய்யறார். யார்கிட்ட, இதுதான் முக்கியமான விஷயம். அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் இந்த பாக்தாதெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு மதீனாவுல ஒருத்தர் நான் தான் கலீஃபான்னு இமாம்னு சொல்லி ஒருத்தர் கிளம்புறார். அவர் யாருன்னு கேட்டா முகமது இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹசன் இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப். அது கரெக்டா சொல்றதா இருந்தா அலியுடைய மகன் ஹுசைன், ஹுசைனுடைய மகன் ஹசன், ஹுசைனுடைய அண்ணன் பேரும் ஹசன் தான், மகன் பேரும் ஒரு ஹசன். ஹுசைனுடைய மகன் பேரு ஹசன், அவருடைய மகன் பேரு அப்துல்லா, அவருடைய மகன் பேரு முகமது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள
அலி அலி பாத்திமாவுடைய பிள்ளை எத்தனை இருப்பார்? அலியுடைய பிள்ளைன்னா அலியுடைய பிள்ளை இருக்கும்போது பாத்திமா நாயகி பிள்ளை ஆயிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய 1 2 3 4 5வது பேர பிள்ளை இவர். இந்த 5வது பேர பிள்ளை மதீனாவுல இருந்து கொண்டு நான் தான் இமாமு, என்னிடத்தில் தான் தலைமை, எல்லாரும் ஏத்துக்கிறேன்னு என்று அவர் அழைத்த பொழுது அபூ ஹனீஃபா இமாம் அவர்கிட்ட போய் நின்றாரு. ஆமா, நீங்க தான் தகுதியான ஆளு, ரசூலுல்லாஹ் குடும்பம் தான் ஆட்சி பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் என்பது இவருடைய கொள்கையா இருந்துச்சு. சாதாரண ஒரு மனிதர்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு அதிசயம் என்னவென்று கேட்டால், இவர் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வாரிசு, நீங்கள் அப்பாசியாக்கள் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வாரிசுகளுக்கு தான் ஆட்சி செய்யற உரிமை இருக்குது. அதனால முகமது இப்னு அப்துல்லா தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி இவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நெஞ்சாரு அந்த உறுதிமொழி கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் தூக்கலாங்கிற கருத்து கொண்டவராக அவர் இருந்தார். ஆட்சிக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளைக்கு மாற்றமாக ஆட்சிக்கு எதிராக ஆயுத ஹாரிஜா குரூப் ஒருத்தன் நான் தான் இமாம்னு அறிவிச்சாதான் அர்த்தம். ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் ஆட்சிக்கு வருவார்னு எவனும் அறிவிக்கிறானோ அவன எதையும் நியாயப்படுத்தி அவனு கத்தி தூக்குறத நியாயப்படுத்தணும்ல, அப்பதானே ஆட்சிக்கு வருகிறது. அப்ப அந்த ஹுரூஜையும், இது பேர் ஹுரூஜ்னு பேரு, ஹாரிஜா குல ஹுரூஜ்ங்கிற அந்த ஒரு கொள்கையும் அபூ ஹனீஃபா அவர்கள் ஆதரிச்சார்கள் என்பதற்காக வேண்டி மன்சூருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கடைசி வருஷத்துல இந்த பாகதாதெல்லாம் உருவாகி போன பிறகு அவரை கூப்பிடுறாரு. நீ என்ன, நான் ஜனாதிபதி இருக்குமா, நீ போய் முகமது இப்னு அப்துல்லாவை போய் நீ ஜனாதிபதிக்கு நீ வந்து உறுதிமொழி கொடுத்தியாமல அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேங்கிறாரு. புடிச்சு ஜெயில பிடிச்சு போட்டார். அவர் ஜெயில பிடிச்சு போட்டோன்னு என்ன ஆச்சு? கடைசி வரைக்கும் மூத்தா வரைக்கும் ஜெயில தான் மூத்தா போனார் அவர். அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 150ல சிறைச்சாலையில் தான் நினைஞ்சாங்க, மூத்தா போனாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அபூ ஹனீஃபா இமாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது நிறைய, அவங்க மீது ஹனபி மதுஹப் ஒரு மதுஹப் இன்றைக்கு இருக்கிறது, அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் ஒரு கொள்கையை பின்பற்றுவர்கள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அபூ ஹனீஃபா பேரை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப உலகத்தில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு எது? ஃபர்ஸ்ட் நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு சவுதியோ துபாயோ கிடையாது. உலகத்திலேயே அதிகமான 22 கோடி முஸ்லிம்கள் ஒரு நாட்டில் வாழ்கிறார்கள் என்றால் அது இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் வாழ்கிறார்கள். இந்தோனேசியா கூட இதை விட 1 கோடி கம்மியா போச்சு, இப்ப 21 கோடி ஆகிவிட்டது. 2வது இடம் எது கிடைக்கிறது? இந்தோனேசியாவுக்கு இருக்கிறது. அப்புறமேல பாகிஸ்தான், பங்களாதேஷ், சவுதிலாம் 5வது 6வது 7வது இடத்துல வரும்னு வைங்களேன். அப்ப உலகத்திலே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்தியாவில் உள்ள 22 கோடி முஸ்லிம்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு 16 கோடி பேராவது ஹனபின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொல்ற கணக்கு பண்ணி பார்த்தீர்களே ஆனால், பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல ஒரு 70% பேராவது தங்களை ஹனபிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆப்கானிஸ்தானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுல உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அனைவருமே 1-2 ரொம்ப குறைவான சில அகலஹதீஸ் மாதிரி மைனாரிட்டியா இருக்கக்கூடிய சின்ன இயக்கங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இந்த இவருடைய பெயரில் தான் தங்களை ஹனபிக்கு சம்பந்தம் இல்லை, அது ஒரு விஷயம். தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் ஹனபிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அதே மாதிரி உலகத்தில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பங்களாதேஷை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அங்கு வாழ்கிற அனைவருமே நாங்கள் தான் ஹனபிகள் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அரபு நாடுகளில் தான் ஹனபி இல்லையே தவிர அஜ்மி நாடுகள் எல்லாம் ஹனபி தான் இருக்கிறது. அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட நாடுகளில் தான் இந்த இவருடைய இது எடுபடல. அரபு மொழி தெரியாத மக்கள்கிட்ட எல்லாம் இவர் பேரை சொல்லிக் கொண்ட சித்தாந்தத்தை தான் என்ன செய்யறாங்க? அவரை பின்பற்றணும் இல்ல, தங்களை அந்த பெயரில் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். முஸ்லீம்ங்கிற சொல்றானோ இல்லையே நான் ஒரு ஹனபின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்காக இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூ ஹனீஃபா இமாமை பற்றி கொஞ்சம் விலாவாரியா விரிவாக நம்ம சில செய்திகளை, வரலாற்றில் மறைக்கப்பட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்ட சில செய்திகள் இருக்கிறது, அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் மேல ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நிறைய கதைகளும் கட்டுக்கதைகளையும் சொல்லி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க? அவருக்கு ஒரு இமேஜை உண்டாக்குகிறார்கள். ஆனால் உண்மையில நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சில பேர் அபூ ஹனீஃபா இமாம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசியிருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுகிறோம். வரலாற்றில் இதெல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட பல நூல்களில் தாரீக் பகதாத் என்ற பகதாதுடைய வரலாறு என்ற ஒரு தனி நூல் இருக்கிறது, பல வால்யூம்களை கொண்டது. அது ஆதாரப்பூர்வமான சனதோட அறிவிப்பாளர்கள் வரிசையோட வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த தாரீக் பகதாதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல் பிதாயா வன் நிஹாயா, நம்ம இதுவரைக்கும் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் இந்த மாதிரி பெருசா நம்மளா கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. வரலாறை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்ல முடியாது, தேடித்தான் சொல்ல முடியும். அல் பிதாயா வன் நிஹாயா கொஞ்சம் தேடுவது தான் எங்களுடைய வேலையா இருந்துச்சு. தவிர இந்த விஷயத்தெல்லாம் கையில மடியில போட்டு சொல்ற விஷயமா பாகதாத இன்னார் தான் கட்டினார்னு ஆராய்ச்சி பண்ணி அவரால் சொல்ல முடியும், தகவலை வச்சுதான் சொல்ல முடிகிறது. அப்ப இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டு மக்களுக்கு வைக்காமல்